கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்தாவை வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாஸ்தானாலே குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லீவ் டைமில் இந்த மாதிரி பாஸ்தாவை நீங்கள் ஒரு முறை ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான். நல்லா காரசாரமாக இந்த ரெசிபியை நம்ம செய்து காமிச்சிருக்கோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா பாஸ்தா மைதா மாவில் செஞ்ச ஒன்று தான். அது ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் சேர்த்துட்டு அது கூட நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். சுருள் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இதுலேயே சங்கு பாஸ்தா அந்த மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி சுருள் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கொதிய விட்டு வேக விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்து அமைக்க பாருங்கள். நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா கொலகொலப்பாயிடும். அது இல்லாமல் பாஸ்தாவை நம்ம மசாலாவோடு சேர்த்து கிளறும் போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சம் போல் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு பீஸ் எடுத்து கையாலையோ அல்லது இந்த மாதிரி ஃபோக்கை வச்சோ அமைக்க பாருங்கள். வெந்திருந்துச்சுன்னா 2ஆக உடையும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்து இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். நம்ம வடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா குக்காகி, அதாவது அந்த சூட்லேயே நல்லா வெந்து கொலகொலப்பாயிடும். அதனால் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி 3 காஞ்ச மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் மட்டும் இதில் சேர்க்க போகிறதில்ல, மிளகு பொடியுமே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் மிளகாவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளியோட தோலை மட்டும் நீக்கிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கலாம். தக்காளியும் மிளகாவும் நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு துண்டு துண்டாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பல் போல் பூண்டை எடுத்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 3 வரமிளகாவும் வேக வச்சு எடுத்துருக்கோம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆம்லேட்டுக்கெலாம் எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆயில்லையே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்தா வேகும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இதில் நம்ம கம்மியாக உப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி மிளகாய் 2ஐயும் வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம கலருக்காக மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வேக வச்சுருந்த மிளகாய் தான் கலரு. தக்காளியும் நல்லா கலர் கொடுக்கும். அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஜாரை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே சேர்த்துருந்தோம். அது நல்லா வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சமாக ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணிலாம் நல்லா முழுமையாக வற்றி வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கணும். இப்போது
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்காக 3 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிளகுத்தூளுமே சேர்த்துருக்கோம். அதனால இது ரொம்ப காரசாரமாக தான் இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை கம்மிப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெப்பர் தூள் சேர்க்காம நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு சூப்பராக அந்த தக்காளி மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு ரெடியாகி வந்திருக்கு. இப்போது பாஸ்தாவை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு கலக்கும் போது கொஞ்சம் ஜென்டிலாக பார்த்து கலந்துக்கோங்க. ஏன்னா சுருள் பாஸ்தா 1-2 உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக நம்ம கலந்து விட்டுட்டோம். அப்போவுமே நமக்கு 1-2 பாஸ்தா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். கடையில் வாங்கின மசாலா எதுவுமே பயன்படுத்தாமல் செய்து காமிச்சிருக்கோம். தேங்க்யூ.